அண்மைச் செய்தி. விழுப்புரம் அருகே அதிகாலையில் தனியார் ஆம்னி பேருந்து கண்ணாடிகளை உடைத்து போதை ஆசாமிகள் அட்டூழியம் செய்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தங்களது காருக்கு வழிவிடவில்லை என்று கூறி பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியதால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களோடு விழுப்புரத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜெனி. கோயம்புத்தூரில் இருந்து 45 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. விழுப்புரம் அருகே உள்ள அரசூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த பகுதியில் குறுகிய சாலையில் வாகனங்கள் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு வாகனம் மட்டுமே செல்ல முடியக்கூடிய அந்த சர்வீஸ் சாலையில் முந்தி செல்ல முடியாது. ஒரு வாகனம் வந்தால் அதற்கு பின்னால் தான் மற்றொரு வாகனமும் வர முடியும். அந்த சூழ்நிலையில் இந்த தனியார் ஆம்னி பேருந்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த காருக்கு வழிவிடவில்லை என்று கூறி ஆம்னி பேருந்தை வழி மறித்து ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதாவது இந்த தனியார் ஆம்னி பேருந்துக்கு பின்னால் வந்த 2 கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரே குழுவை சேர்ந்த 8 பேர் கொண்ட இளைஞர்கள் தங்களது வாகனங்களுக்கு தனியார் ஆம்னி பேருந்து வழிவிடவில்லை என கூறி அந்த தனியார் ஆம்னி பேருந்தை வழிமறித்து நடு ரோட்டிலேயே நிறுத்திவிட்டு தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் கற்களை கொண்டு ஆம்னி பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்த இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநரையும் சரமாரியாக தாக்கினர். போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி ஓட்டுநரையும் பேருந்தையும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். இதனால் அதிகாலை நேரத்தில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போதையில் இளைஞர்கள் தனியார் ஆம்னி பேருந்தை வழிமறித்து தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலைய போலீசார் தனியார் ஆம்னி பேருந்து மீதும் ஓட்டுநர் மீதும் தாக்குதல் நடத்திய போதை இளைஞர்கள் 8 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பரபரப்பு மிகுந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்தை வழிமறித்து போதையில் இருந்த இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.